நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம். ஐந்து 10/2015 புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை. அஷ்டமி திதி இரவு 8:17 வரை, பின்பு நவமி. திருவாதிரை நட்சத்திரம் பகல் 2:22 வரை, பின்பு புனர்பூச நட்சத்திரம். சித்தயோகமானது பகல் 2:22 வரை, பின்பு அமிர்த யோகம். ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. சுப ஓரைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, சந்திரனானவர் 3இல் அமைய பெற்று 5இல் செவ்வாய் சுக்கிரன் சஞ்சரிப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இருந்த பிரச்சனைகள் குறையும். தொழிலில் லாபங்கள் கிடைக்கும். ரிஷப ராசி நேயர்களே, சுக்கிரனானவர் 4இல் அமைய பெற்று 5இல் புதன் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத தன வரவுகள் கிட்டும். இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். தொழிலில் சாதகமான பலன்கள் இருக்கும். கூட்டாளிகளால் கூட அனுகூலங்கள் அதிகரிக்கும். மிதுன ராசி நேயர்களே, 3ஆம் வீட்டில் செவ்வாயானவர் அமைய பெற்று 4இல் புதன் இருப்பது, ஜென்ம ராசியில் சந்திரன் இருப்பது நல்ல அமைப்பாகும். பிரச்சனைகள் விலகி அனுகூலங்கள் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கூட சிறப்பாக இருக்கும். கடக ராசி நேயர்களே, குருவானவர் 2இல் அமைய பெற்று 3இல் சூரியன் இருப்பது அற்புதமான அமைப்பாகும். பண வரவானது திருப்திகரமாக இருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலங்கள் இருக்கும் என்றாலும் சந்திரனானவர் 12இல் இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாய் சுக்கிரன் அமைய பெற்று லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீண்ட நாளைய கனவுகள் எல்லாம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பண வரவானது திருப்திகரமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் விலகி சேமிப்புகள் அதிகரிக்கும். சூரியன் ராகு 2இல் இருப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு நிதானமாக செயல்படுவது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, சந்திரனானவர் 10இல் அமைய பெற்று 3இல் சனி சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். உங்களுடைய பலமும் வலிமையும் அதிகரிக்கும். சில நாட்களாக இருந்த நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியாக விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் இருக்கும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. துலா ராசி நேயர்களே, 9ஆம் வீட்டில் சந்திரன், லாபஸ்தானத்தில் குரு, செவ்வாய், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் மீது இருந்த பழிச்சொல்கள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு, நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள், விரும்பிய இடமாற்றங்கள் கூட கிடைப்பதற்கான சூழலானது இன்றைய நாளில் உள்ளது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு 8ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. லாபஸ்தானத்தில் சூரியன் ராகு சஞ்சரிப்பதால் பண வரவானது சற்று ஆறுதலை தருவதாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, சமசத்தமஸ்தானமான 7இல் சந்திரன் அமைய பெற்று 10இல் சூரியன் புதன் சஞ்சரிப்பதால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கூட கிடைக்கும். இருந்த பிரச்சனைகள் விலகி மன அமைதி உண்டாகும். மகர ராசி நேயர்களே, 6ஆம் வீட்டில் சந்திரன் அமைய பெற்று 9இல் புதன், 11ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும். பண வரவானது சிறப்பாக இருந்தாலும் 8இல் குரு இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் குரு சுக்கிரன் சஞ்சரிப்பதால்
எதிர்பாராத தன வரவுகள் எல்லாம் ஏற்படும் என்றாலும் 8ல் சூரியன் ராகு சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களால் நெருக்கடிகள் ஏற்படலாம். முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் நிதானத்தோடு செயல்படுவது மிகவும் சிறப்பு. மீன ராசினியர்களே, செவ்வாய் 6 இருப்பது நல்ல அமைப்பு என்றாலும் 4ல் சந்திரன் 7ல் சூரியன் இருப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது, உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது, கோபத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் உத்தமம். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல தோஷங்களை பற்றி பார்க்கின்ற பொழுது, பொதுவாக பொருத்தங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு ஜாதகத்தை எடுத்தவொடனே இந்த ஜாதகருக்கு புத்திர தோஷம்னு சொல்லிடுறாங்க. என்ன காரணத்துக்காக சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் ஒரு ஜாதகத்தை பார்த்தவொடனே சொல்றாங்கன்னா, லக்னத்துக்கு 5ஆம் வீட்டில் ராகு இருந்தாலோ, லக்னத்துக்கு 5ஆம் வீட்டில் இருந்தாலும் கேது இருந்தாலோ குழந்தை பிறக்காது, இந்த ஜாதகருக்கு புத்திர தோஷம் சொல்லிடலாம். நடைமுறையில் ஒரு பெண் ஜாதகம் ஆண் ஜாதகத்தை பொருத்தத்திற்காக இணைக்கின்ற பொழுது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்றால் பொருத்தங்கள் பார்க்கின்ற போது நிறைய விஷயத்தை பார்க்க வேண்டும். சில ஜோதிடர்கள் ஜாதகத்தை எடுத்தோடனே என்ன பண்ணுறாங்கன்னா, 5ல் ராகு கேது இருந்தால் உடனே ஜாதகம் புத்திர தோஷம், குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிடுறாங்க. 5ல் ராகு 5ல் கேது இருந்தால் குழந்தை பிறக்காது என்று ஒன்றுமில்லை. மற்ற கிரகங்கள் பலமாக இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். ஒரு ஆணின் ஜாதகத்தில் புத்திரக்காரகன் சொல்லக்கூடியவர் குரு. குரு ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்து பலமாக இருந்தாலும் ஆண் வாரிசுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும். செவ்வாய் சூரியன் பலமாக இருந்தாலோ கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டாகும். 5ல் கேது இருந்தாலும் 5ல் ராகு இருந்தால் மட்டுமே குழந்தை பாக்கியத்தை தடைப்படுத்திடாது. அடுத்து பார்த்தீங்கன்றால் 5ல் ராகு இருந்தால் குழந்தை பாக்கியம் தாமதப்படலாமோ சரி, குழந்தை பிறக்காத நிலை உண்டாகாது. அதுபோல் 5ல் கேது இருந்தால் சில இடங்களில் பெண் குழந்தை பிறக்குது. புத்திர தோஷத்தை பற்றியும் கடத்தர தோஷத்தை பற்றியும் பார்க்கின்ற பொழுது அதில் நிறைய விஷயத்தை கடைபிடிக்கணும், நிறைய ரூல்ஸை பார்க்கணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் குரு வக்ரம் பெற்றிருந்தால் சிறிதளவு புத்திர தோஷம் சொல்லலாம். அதுபோல் 5ல் ராகு இருந்தால் புத்திர தோஷம் என்றாலும் குழந்தை பிறக்கவே பிறக்காதுன்னு சொல்ல முடியாது. மற்ற கிரகங்களையும் பார்க்கணும். பொதுவாக எடுத்த உடனே 5ல் ராகு இருக்கிறது, 5ல் கேது இருக்குது, இதனால தோஷம் உண்டாயிடுது, இந்த ஜாதகம் திருமணத்துக்கு ஏற்ற ஜாதகம் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. பொருத்தங்கள் பார்க்கின்ற போது நிறைய விஷயங்களை கடைபிடிக்க வேண்டியது உள்ளது. 5ல் ராகு கேது இருந்தால் மட்டுமே குழந்தை பாக்கியத்தை தடைப்படுத்திடாது, மற்ற காரணங்களையும் பார்க்க வேண்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.